ஸ்பெஷல் கிராஃப்ஸ்னு பார்க்க போகிறோம். 10th கிராஃப்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கிராஃப்ட்ஸுங்கிறது சில சிறப்பு வரைபடங்கள். இப்போ வரைபடங்கள் வந்து நம்மளோட வாழ்வியலுக்கு எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். கிராஃப்ட்ஸில் எங்கெங்கே பயன்படுத்துகிறோம்? கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் ஒரு ஓவருக்கு எத்தனை ரன் அடித்தான், அடுத்த ஓவருக்கு எவ்வளோ ரன்ஸ் பண்ணுறான், அப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ கிரிக்கெட்டில் இந்த மேப் மாதிரி யூஸ் பண்ணுறோம், அதாவது சார்ட் யூஸ் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ பட்ஜெட் போடுவாங்க, ₹1 வச்சுக்கிட்டு பலாயிரம் கோடிகளுக்கு பட்ஜெட் போடுவாங்க. இத்தனை பைசா கல்விக்கு எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், இத்தனை கோடிகள் வந்து கல்விக்காகவும் ஃபுட்டுக்காகவும் அப்புறம் வந்து சேஃப்டி சோனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பாதுகாப்பு துறைக்கு ரயில்வே துறைக்கு இப்படி ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. எவ்வளோ சதவீதத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேடார், ரிக்டர்னு சொல்லக்கூடிய ரிக்டர் அளவுகள், பூமி அதிர்ச்சி ஆகுதுன்னா அதை கால்குலேட் பண்ணுறது, ரேடாரில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே கிராஃப்ஸ் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எக்கனாமிக்கில் சொல்கிறோம், வர்த்தகத்தில் சென்செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வர்த்தக ரீதியில் வந்து பணத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்குது, நகையோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறோம். அப்போ கிராஃப் வந்து நம்ம வாழ்வியலுக்கு பயன்படுத்துகிறோம். சரிங்களா? கிராஃப்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கிராஃப்ஸில் பயன்படுத்துகிறோம். நம்ம இங்கே 10th பார்க்கக்கூடிய கிராஃப்ஸ் வந்து என்ன சார்னா 2 டைப் கிராஃப்ஸ் பார்க்க போகிறோம். வேரியேஷன் சொல்லக்கூடிய மாறுபாடு. இந்த வேரியேஷன் ஆஃப் த மாறுபாடுன்னு சொல்லக்கூடியதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து டைரக்ட் வேரியேஷன், செகண்ட் டைப் வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். இந்த டைரக்ட் வேரியேஷன்னா என்ன சார்னா தமிழ்ல நேர் மாறுபாடுன்னு அர்த்தம். எதிர் மாறுபாடு, நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு. டைரக்ட் வேரியேஷன்னா நேர் மாறுபாடு, இன்டைரக்ட் வேரியேஷன்னா எதிர் மாறுபாடு. நேர் மாறுபாடுனா என்ன சார்? The x values are increasing and also y values are increasing is called the direct variation. x ஓட மதிப்பு அதிகரித்து, அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். x இன் மதிப்பு அதிகரித்து y யும் அதிகரித்தால், x அதிகரித்து y யும் அதிகரித்தால் அது நேர் மாறுபாடு, direct variation. Both values are increasing. For example, 1 கிலோ ஆப்பிளோட விலை ஒரு ₹200 விற்குது. அப்போ ஒரு 10 கிலோ நம்ம ஆப்பிள் வாங்குறோம்னா அமௌண்ட் அதிகமாக கொடுப்போமா? அப்போ 10 கிலோ ஆப்பிளுக்கு எவ்வளோ கொடுப்போம்? ₹2000 கொடுப்போம். சரிங்களா? அப்போ ₹2000 காசு கொடுக்கும்போது ஆப்பிளோட அளவு நமக்கு எவ்வளோ இருக்கு? அதிகமாக இருக்கு. அப்போ எக்ஸ் அதிகரித்து ஒய்யும் அதிகரித்தால் அது நேர் மாறுபாடு. சரிங்களா? போத் ஆர் இன்க்ரீசிங். அப்போ இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நேர் மாறுபாடா சார்? டிகிரீஸ் ஆனாலும் நேர் மாறுபாடு தான். ஆனால் நமக்கு இங்கே என்ன சார் இருக்குன்னா இன்க்ரீசிங் டைப்ல மட்டும்தான் இருக்கும். Both are increasing. X increase, Y increase is called the direct variation. X அதிகரித்து Y யும் அதிகரித்தால் அது நேர் மாறுபாடு அப்படின்னு சொல்றோம். எதிர் மாறுபாடு, X அதிகரித்து Y குறைந்தால், the X values are increasing, Y values are decreasing is called the indirect variation சொல்லுவோம். X மதிப்பு அதிகரிக்குது, Y மதிப்பு குறைந்தால். எப்படி சார்? இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அதுக்கு வந்து மேன் பவரை யூஸ் பண்ணுறோம், ஆட்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இப்போ ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதே பில்டிங்கை ஒரு 200 பேர் கட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் கட்டும் போது ஒரு 5 மாதம் ஆகுதுன்னா 200 பேர் கட்டினாங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்தில் முடிச்சுருவாங்க இல்லையா? அப்போ மென் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது டேஸ் ரிடியூஸ் ஆகும். மென் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது டேஸ் வந்து ரெடியூசஸ் ஆகும். ஆட்கள் அதிகமானா நாட்கள் குறையும். ஆட்கள் அதிகரித்தா நாட்கள் குறையும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு எதிர் மாறுபாடு. சரிங்களா? நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம்? நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு. எக்ஸ் அதிகரித்து ஒய்யும் அதிகரித்தால் அது நேர் மாறுபாடு, எக்ஸ் அதிகரித்து ஒய் குறைந்தால் அது எதிர் மாறுபாடு. இதை எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணலாம்? நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடுன்னு சம்பளம் கொடுப்பாங்களா சார்லாம்? கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டேட்டாவே கொடுத்துருப்போம், மதிப்புகளை கொடுத்துருப்போம். அந்த மதிப்புகளில் எக்ஸ் அதிகரிச்சுட்டே போதா, ஒய் அதிகரிச்சுட்டே போதா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 4, 6, 8, 10 கொடுத்துட்டோம். ஒய்யோட வேல்யூ வந்து 8, 12, 20, 40 கொடுத்துட்டோம். அப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுலாம் நீங்கள் பார்க்காதீங்க. வசூலம் எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூவோட செகண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கா? செகண்ட் வேல்யூவோட தேர்ட் வேல்யூ அதிகமாக இருக்கா? தேர்ட் வேல்யூவோட ஃபோர்த் வேல்யூ அதிகமாக இருக்கா? அப்போ இதோ காட்டிலும் அந்த அடுத்தடுத்த வேல்யூ எக்ஸ் வேல்யூஸ் என்னவா இருக்கு? இன்க்ரீசிங்காக இருக்கு, அதிகமாக இருக்கு. அப்போ எக்ஸ் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஒய்க்கு வரீங்க 8, 12, 20, 40 இருக்கு. அதுவும் என்ன ஆகிட்டு தான் இருக்கு? அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? எக்ஸும் அதிகரிக்குது, ஒய்யும்